அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி சூப்பர் டூப்பர் 8 ராசிக்காரர்கள் அள்ளப் போகிறார்கள். அடேயப்பா, யார் யார் அள்ளப் போகிறார்கள் என்று பார்ப்போம். பொதுவாக குரு பெயர்ச்சி, அந்த குரு பெயர்ச்சிக்கு என்ன கேட்கிறார்கள் என்றால், பொதுவாகவே கல்யாணம் செய்வதற்கு குரு பலன் வந்து விட்டதா, சுபகாரியம் செய்வதற்கு குரு பலன் வந்து விட்டதா, குருத்தான் முன்னணியாக வைத்து கேட்கிறார்கள். சனி வந்து விட்டதா, ராகு வந்து விட்டதா, கேது வந்து விட்டதா, யாரும் கேட்பது இல்லை. குரு பொன்னவன், பொன்னும் பொருளும் அள்ளி கொடுப்பவன் குரு. சரி, இந்த குருவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் அல்ல, 9 நாட்களாக சொல்லலாம். இருக்கட்டும். இப்பொழுது மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார். சரி, பயிற்சி ஆனவுடன் அந்த குரு 5ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். சரி, இதனால் என்ன பலன்? பார்வைப்படும் இடங்கள் பிரமாதமாக இருக்கும், கவலையே இல்லை, கேரண்டியாக சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம். ஆம். சரி, இப்பொழுது ரிஷபத்திற்கு சென்ற குரு என்ன செய்வார் பார்ப்போம். அதாவது ரிஷப ராசிக்கு குரு 11 கூடியவன், அதே குரு ரிஷப ராசிக்கு 8 கூடியவன். அவன் ஜென்மத்தில் உட்கார்ந்து விட்டான். சாதாரணமாக சொல்லுவார்கள், அதெல்லாம் பழமொழி. சாதாரணமாக வனவாசனம் போன ராமருக்கு ஜென்ம குரு அப்படின்னா, குரு மேஷத்துல இருந்தது வனவாசமா? மேஷத்துல இருக்கிறவங்களாம் வனவாசம் போயிட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. சும்மா சொல்ல வேண்டியது. ஜென்மத்தில் வரக்கூடாது, 8ல் வரக்கூடாது, 6ல் வரக்கூடாது, அதெல்லாம் இல்லை. சரி, இப்பொழுது இந்த ஜென்மத்தில் இருக்கும் குரு கன்னி ராசியை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் அவர்களுக்கு எதிர்பாரா தனயோகம் உண்டு. 5 அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அருமையான இடம். 5ஆம் இடம் லக்கை வாரி கொடுக்கும். அதற்குத்தான் சொன்னேன், சூப்பர் டூப்பர் 8 ராசிகள், அதில் ஒன்று ரிஷப ராசி, சந்தேகமே இல்லை. அடுத்து இந்த குரு 7ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 7 களத்திரஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம், இதையெல்லாம் சுட்டி காட்டுவது 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்தில் பார்ப்பதால் நோய் நொடிகளில் இருந்த மனைவி, நோய் நொடிகளில் இருந்த நண்பர்களும், பிரச்சனையில் இருந்தவர்கள் மீண்டு வருவார்கள். இவர்களுக்கு அவர்களுடைய உதவியே கிடைக்கலாம். அதே நேரத்தில் மனைவிக்கு 11 அந்த இடத்திலே கேது அமர்ந்து குரு பார்வைப்பட்டதால் அவர்களுடைய உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும். சரி, பார்ட்னர்ஷிப் தொழில் செய்தால் முன்னுக்கும் வரலாம். இத்தனை நாள் வரை வள்ளத்தில் இருந்த தொழில்துறை மேன்மை பெற்று வரும், சந்தேகம் இல்லை. இரண்டாவது, இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சொத்து சுகங்கள் வாங்குவார். ஏதாவது வாங்கணும்ப்பா, ஏதாவது ஒரு பிளாட் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், இல்லை ஒரு வண்டி வாங்கணும், இதெல்லாம் யோசனை பண்ணின்னு இருந்த ரிஷபராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. நிச்சயமாக வாங்கலாம். 9வது இடம் சாதாரண இடம் அல்ல. 7, 8, 9 சாதாரண இடம் அல்ல. ஏதாவது ஒரு சொத்து சுகத்தை கொடுக்கும், பாக்கியத்தை கொடுக்கும். ஆகவே இந்த 9வது இடம் தந்தையை குறிக்கும் இடம். தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் சீர் பெறுவார், தந்தை முன்னேற்றம் அடைவார். அதே நேரத்திலே அவருக்கு குருபலன் இல்லாதவர்களுக்கு குருபலன் வந்துவிட்டது, திருமணம் வாழ்க்கை அமையும். சரி, திருமணமாகி குழந்தை இல்லையே ஏங்கியவர்களுக்கு இந்த குரு 5ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் புத்திர பாக்கியம் உண்டாகும். சரி, இப்பொழுது இந்த குரு ஜன்மத்திலே இருந்து அவர்களுக்கு இன்னும் என்னென்ன செய்யும் என்று பார்த்தால், 10 ஜீவனஸ்தானத்திலே சனி தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பான். அதாவது போனோமா, வந்தோமா, ஜெயிச்சோமா, ஏதோ 4 நாள் 8 நாள் 10 நாள் 1000 2000 5 லட்சம் வந்ததா செய்ய மாட்டான். சனி பிடித்து கொண்டிருக்கிறான். ரிஷபத்திற்கு என்னவோ சனி யோக காலம்தான். ஆனால் இந்த 10ல் இருப்பதால் தொழிலை பிடித்து கொண்டிருப்பான். அதை மீறி
ஓவர்டேக் செய்து கொண்டு போவான் குரு. எப்படி? 9ஆம் இடத்தை பார்வை பார்ப்பதால் சனியை அடக்கி இவர்களுக்கு யோகத்தை கொடுப்பான். சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு, மேலதிகாரியினுடைய ஒத்துழைப்பு, அவருடைய ஹெல்ப் நிச்சயமாக கிடைக்கும். இடப்பெயர்ச்சியும் ஆகலாம் உத்தியோகத்தில். அது மட்டுமல்ல, புண்ணிய யாத்திரைகள் போய் வரலாம். அது மட்டுமல்ல, சிலர் ஃபாரின் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் வரும். ஃபாரினும் அங்கு உத்தியோகம் கிடைக்கலாம், வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். ஆகவே இந்த மேஷத்திலிருந்து ஜென்மத்தில் குரு வந்து விட்டதால் கவலையே இல்லை. இந்த ராசிக்கு லாபாதிபதி, அதே இந்த ராசிக்கு அவன் அஷ்டமாதிபதி. ஐயோ, அஷ்டமாதிபதி வந்து உட்கார்ந்து விட்டானே, கவலையே வேண்டாம். லாபாதிபதி வாரி வழங்குவான். அடுத்து சிலர் கேட்கலாம், என்னையா எடுத்த உடனே ரிஷபராசிக்கு போய்விட்டாரே இவர் என்று கேட்கலாம். சரி, குரு இங்கு கேட்கலாம். ஏனென்றால் நான் சொன்னது என்ன என்றால் சூப்பர் டூப்பர், அதாவது 12 ராசியிலே 8 ராசிக்காரர்கள் அல்லப் போகிறார்கள். அதை முதலில் சொல்லி விடுகிறேன். அதற்கு பிறகுதான் இந்த 4 ராசிக்காரர்கள் வருவார்கள். அப்பொழுது இந்த 4 ராசி யோகம் இல்லையா? அப்படி அல்ல. ஒரு அத்லெட்டிக் ரன்னிங் ரேஸ் ஓடினாலும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராசி 8 ராசி முதலில் நிற்கிறது. சரி, ரிஷபத்தை விடுவோம். அடுத்து யார் என்றால் கடகராசி. இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு 11 இருக்கிறது. சரி, கடகராசிக்கு குரு 9 கூடியவன், 6 கூடியவன். 6 ரோகாதிபதி, 9 பாக்கியாதிபதி. அவன் இந்த கடகத்திற்கு லாபத்திலே அமர்ந்து விட்டான். அமர்ந்து கடக ராசிக்கு 3வது இடத்தை குரு பார்க்கிறது. 3வது இடம் வெற்றி போல் கீர்த்தி. இத்தனை நாள் அவர்கள் படாத பாடுபட்டிருக்கலாம் முன்னேறுவதற்கு. ஜான் ஏறினால் முழம் தரிக்கிறது, ஜான் ஏறினால் முழம் தரிக்கிறது, இப்படியே போய் இருக்கலாம். என்னவோ பாவம் அப்படின்னு சிலர் கிண்டலும் கேலியும் செய்திருக்கலாம். தப்பு அல்ல, அது கிரகச்சாரம், அந்த கிரகனுடைய சாரம். ஏனென்றால் இந்த கடகராசிக்கு அஷ்டமத்திலே சனி இருப்பதால் இவர்கள் நல்லது செய்தாலும் நன்மைகள் செய்தாலும் பெயர் கிடைத்தான் செய்யும். என்ன செய்து விட்டான் அப்படிதான் சொல்லுவார்கள். ஆனால் வந்துவிட்டேன் என்று குரு அவர்களுக்கு சப்போர்ட் செய்ய 11 அருமையாக வந்துவிட்டது. சரி, இந்த குரு 5ஆம் பார்வையாக கடகராசிக்கு 3வது இடத்தை, கடகராசிக்கு 5வது இடத்தை, கடகராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை பார்க்கிறது. இதற்கு மேல் என்ன வேண்டும்? 3ஆம் இடம் வெற்றி புகழ் கீர்த்தி, யாத்திரைகள், சுற்றுப்பயணங்கள், ஆங்காங்கு சென்று வருவது, பல இடங்களுக்கு போய் வருவது, அதையெல்லாம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, 3 அதாவது கம்யூனிகேஷன். இப்பொழுது நீங்கள் ஒரு டிவியில் நடிக்கலாம், சினிமாவில் நடிக்கலாம், கம்யூனிகேஷன். அதே நேரத்திலே தொலைத்தொடர்பு இருக்கலாம். போனில் நீங்கள் ஜோதிடம் சொல்லலாம், போனில் நீங்கள் வைத்தியமும் சொல்லலாம். இந்த கம்யூனிகேஷன் விஷயத்தால் முன்னுக்கு வரலாம். தேர்ட் ஹவுஸ் எப்பவுமே கம்யூனிகேஷன் ஹவுஸ், அது தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆகவே இந்த இடத்தை குரு பார்க்கிறது. சரி, இந்த இடத்திற்கு 3லே கேது இருக்கலாமா? 3, 6, 11 கேது பார்வைகள் இருந்தால் யோகம். பல பதிவில் சொல்லியிருக்கிறேன். அந்த கேதை குரு பார்த்து விட்டால், குரு பார்த்ததால் கோட்டீஸ்வர யோகம் என்று கூட நான் சொல்லுவேன். சரி, இப்பொழுது இந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறான். எதற்கு? கடகராசிக்கு. இந்த 5ஆம் இடம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எதிர்பாரா தன யோகம் கொடுக்கும், எதிர்பாரா தன வரவை கொடுக்கும். உங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, சொத்து சுகம் வருமா, பிள்ளைகள் நன்றாக இருப்பார்களா, பல குழப்பத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இனி கவலை வேண்டாம். நீங்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை, அவரே செய்துவிட்டு போவார். யார்? உங்களுடைய பாக்யாதிபதி குருவே செய்துவிட்டு போவார். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், நன்றாக முன்னேறுவார்கள், நன்றாக சம்பாதிப்பார்கள், வெளியூர் பயணம் போவார்கள், எல்லாவற்றையும் அது கொடுக்கும். சரி, இந்த கடகராசிக்கு 7, இந்த 7 வந்து களத்திர ஸ்தானம், நண்பர்களை காட்டக்கூடிய ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். இதை குரு பார்க்கிறார். பார்க்கும் பொழுது கூட்டு தொழில் செய்யலாமா? செய்யலாம்.
மனைவி மக்கள் எப்படி இருப்பார்கள்? நன்றாக இருப்பார்கள், கவலை வேண்டாம். அதே நேரத்திலே இந்த ராசிக்கு பாகியஸ்தானத்தில் ராகு இருந்து அந்த இடத்திற்குரிய குரு இந்த ராசிக்கு லாபத்திலே குரு இடத்திலே ராகு அமர்ந்ததால் எதிர்பாரா மற்றவர்கள் உதவி செய்வார்கள் கடகத்திற்கு. சரி, இன்னும் என்ன பார்க்க வேண்டும் என்றால், இந்த குரு கடகராசிக்கு ஆறக்கூடியவன் ஆயிற்று, பிரச்சனை ஏதாவது கொடுப்பானா என்று பார்த்தால் குரு 6 ரோக நிவர்த்தி செய்வார். 6 எங்க இருக்கிறான்? அவனுடைய வீட்டிற்கு 6. ஆகவே கடன் தொல்லை மறையும், பிரச்சனைகள் மறையும், கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் தொல்லை நீங்கும். ஆகவே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று, அஷ்டம சனி சற்று பிடித்து கொண்டு இருக்கிறது. அந்த பிடியிலிருந்து உங்களுடைய குரு பாக்யாதிபதி நிச்சயமாக காப்பார், சந்தேகம் இல்லை. இந்த சூப்பர் டூப்பர் ராசியில் 2 ராசி சொல்லிவிட்டேன். ஒன்று ரிஷபம், அடுத்து கடகம். இந்த சிம்ம ராசிக்கு 10 குரு. சாதாரணமாக என்ன சொல்லுவார்கள்? பதவி போனவனுக்கு 10 குரு. எல்லாம் படுமொழிதான். குரு சிம்ம ராசிக்கு 5 கூடியவன். அவன் எங்க இருக்கிறான்? கோணாதிபதி கேந்திரத்திலே. இந்த சிம்ம ராசிக்கு 2 கேது இருக்கிறது, யோகமா. இந்த கன்னி ராசிக்கு 9 குரு. தூக்கமும் இருக்காது, உணவும் சரி இருக்காது, சதா அலைச்சல், வேறும்பவளும் கெட்டிருக்கலாம். இத்தனையும் ஒரே அமைக்கி விடுவான் குரு.